இங்க சாப்பிடறதுல அப்படி பண்ணவே கூடாது. உண்மையிலேயே சாப்பிட கெம்மியோடைய எமோஷன்ஸ் வந்து டுவர்ட்ஸ் த ஃபுட் வந்து திவ்யாவுடைய மட்டமான ஒரு ஃபோக்கஸ் வந்து இட் வாஸ் வெரி லாங். அது ஸோ கெமி ப்ரோமோல வர்றதுக்கு இது ஒரு பெரிய கண்டென்டா இருக்கு. எனக்கு என்னன்னா இந்த வாரத்துல முடிவு பண்ணிட்டாங்க, நீங்க என்ன சொன்னாலும் கெமி, அரோரா, ரம்யாவை தவிர வேற யாரையும் பெருசா காட்ட மாட்டோம்னு பிடிவாதமா. ஒரு ப்ரோமோல ரம்யா வரா, ஒரு போற கெமி வரா. இப்ப என்னன்னா ஷோல அரோரா, எனக்கு என்னமோ ஷோல அரோரா டாப் 5 குள்ளேயே வருவான்னு தோணுது. எனக்கு போற லாஸ்ட் 2 வார ப்ரோக்ரஸ பார்த்தா 100% இந்த பொண்ணை வந்து டாப் 5 குள்ள கொண்டு வந்துருவாங்க போல் இருக்கு. ஏன்னா இந்த பொண்ணே அந்த ப்ரோக்ரஸ் எடுக்குது. இட்ஸ் நாட் சம்திங் தட் அந்த மோட்டிவேஷன்ல அந்த பொண்ணு எக்ஸைட் ஆகுது, என்னென்னமோ ஆகுது. ஐயோ நம்மள நம்புறாங்க, ஐயோ இந்த இடத்துல நம்ம ஸ்கோர் பண்ணோம், ஐயோ இந்த இடத்துல நம்ம கேட்கணும். இவ்வளவு நாள் இல்லாத பொண்ணு திடீர்னு இந்த பொண்ணு கேம் விளையாட ஆரம்பிச்ச உடனே பிக் பாஸ் ஐயோ இதுல வியனாக்கு வந்து வெறுப்பாகுது. என்னடா அது நம்மளும் லவ் கண்டென்ட் பண்ணிடலாம் நினைச்சா இந்த எஃப்ஜே கூட தான் பண்ணணும். ஆனா இவன் கூட பண்ணா எப்ப ஆதிரை வந்து செவிலே விடும் தெரியல அப்படின்றதுனாலே பொண்ணு யோசிச்சு லவ் கண்டென்ட் பண்றதுக்கு யோசிக்குது. அப்புறம் அது திங்க் பண்ணுது ஒரு பக்கம். அண்ட் அந்த பொண்ணோடைய பிஹேவியர்னால இன்னைக்கு சுபிக்ஷான்ற ஒரு நல்ல நட்பு இருந்துச்சு, அது இழந்துருச்சு. அந்த பொண்ணு பியனா இட்ஸ் ஓகே, அதை இழந்துருச்சு. இன் சென்ஸ்னா அந்த கேப் இந்த பொண்ணு தான் கிரியேட் பண்ணுச்சு. உனக்கு ஒரு டைம்ல ஷோ மெரிட் தான் மெரிட், நாம வந்து ரொம்ப உன்னையும் உன் நட்பையும் நான் பகடையாய் வைத்து விளையாடுவேன்னு விளையாண்டுச்சு. அதுக்கு சுபிக்ஷா ஓ அப்படியா நீ ஸ்மார்ட் நான் எக்ஸ்ட்ரா ஸ்மார்ட்னு அது ஒண்ணு பண்ணிட்டு நான் போறேன் மாப் டீம்னு அது ஒரு மாதிரி அந்த டிஸ்டன்ஸ் அது பொண்ணு அன்னைக்கே சொல்லிட்டு தான் பண்ணுச்சு. ஏன்னா டூ மச் ஆஃப் ஸ்பேஸ் கிவன் டேக்கன் ஃபார் அட்வான்டேஜ்ன்றது தான் பாயிண்ட். ஸோ இங்க கெமியோடைய கேம் ப்ரோமோல வந்ததை பாராட்டுவோம். ஏன்னா இந்த வாரத்துல எனக்கு தெரிஞ்சு அரோராவை இன்னைக்கு பாராட்டின விதத்தை பார்க்கும்பொழுது கெமி ரம்யாவும் ஒரு செகண்ட் பார்த்துப்பாங்க, அப்ப நம்ம 2 பேருக்குள்ளதான் யாரோவா இப்ப அழிவே இல்லை. அரோராக்கு அழிவு இல்லை. அதான் சொன்னேன், அரோவா ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா இந்த பக்கம் நடந்தா அடுத்த காமெடி கூத்துகள். பட் அதை நம்ம அடுத்தடுத்த பாயிண்ட்ல விமர்சிப்போம். தங்களின் அடுத்த கேள்வி, இந்த கமருதீன், அரோரா, பாரு இது என்ன, இது வந்து ஒரு வாரம் ஒரு கண்டென்ட் இருக்கலாம், 2 வாரம் இருக்கலாம், இது தொடர்ந்துனே இருக்குது. அடுத்த 2 வாரமும் இதுதான் பிளான் போல இருக்கு. அவங்க வந்து பாக்குறதும் ஊட்டி விட்டுக்கிறதும் அதை பார்த்து பார்வதி கடுப்பா வருதும், இன்னும் அந்த எத்தனை பொசிஷன் சொன்னதை சொல்லிட்டு இருக்கிறதும், இந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரிக்கு என்ன முடிவு? ஆக்சுவலா நான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணேன். ஷோவோட ஆர்வத்துல உன்னோட சோகத்துல அந்த ஷோல அப்படியே டிராவல் ஆகி போச்சு. முடிகிறதுக்குள்ள சொன்னாதான் உண்டு. உதய், ஹாப்பி மென்ஸ் டே. அது நமக்கு ஒரு உமன்ஸ் தான் சொல்லணும், பட் இருந்தாலும் பரவாயில்ல. அண்ட் மக்களே, ஹாப்பி மென்ஸ் டே. ஏன் இந்த கண்டென்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதுவும் பார்ட் ஆஃப் த கண்டென்ட்டை நீங்க எடுத்துக்கோங்க. ஹாப்பி மென்ஸ் டே. ஸோ கமிங் பேக், இந்த கமருதீன் பாரு இது இருக்குல்ல, அந்த கண்டென்ட்டுக்குள்ள இருக்க டைனமிக்க பேசுறதுக்கு முன்னாடி பாரு போய் ரம்யா கிட்டக்க ஒரு கண்டென்ட் காமிக்கிறாங்க. அதாவது நீ வந்து அவங்க உன்னை வெறுப்பேத்துறதுக்காக அப்படி பண்ணும் பொழுது உனக்கு இன்னும் ஆகும்ல, அதனாலதான் கமருதீன் பண்றான். அதனால பாரு என்ன அவ்வளோ மக்கு பிளஸ் 3ன்னு முடிவு பண்ணிட்டாளா ரம்யா? எனக்கு தெரியல. எனக்கு அந்த நேரத்துல பாருவோட மைண்ட் வாய்ஸ் என் காதுக்கு கேட்ட வாய்ஸ் ஒண்ணுதான், இந்த ஷோல சும்மா 5 நிமிஷம் என் வாய் இல்லைன்னா நீ எல்லாம் எனக்கு கத்து சொல்ற பத்தியா. அதாவது இவெல்லாம் ஒரு ஆளு, நானே இவனை யூஸ் பண்ணணும்னு நினைச்சேன், நானே வேணான்னு தூக்கி போட்டதை ஒருத்தனை யூஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவன் எனக்காக சைடு திரும்புறத வச்சு ஓகே எவ்வளவு சீன் பண்ண முடியுமோ அவ்வளவுதான் சீன் பண்ணிருக்கேன். அரோராலாம் வச்சு என் கூட சீன் பண்றான் அவன். அவனதான் நான் இப்பவும் வச்சு பண்ணிட்டு இருக்கேன்னு பண்ணிட்டு இருக்கு பாரு. பாரு தெரியாதா? பொசசிவான மாதிரி பண்ணா என்ன கண்டென்ட் வரும்? உண்மையிலே நானே உன்னை அழகையா தான் 2 வாரத்துல இருந்து பிளானோட கலையிட்ட கண்டென்ட்டே சொல்லி ஒரு மாதிரி டிராவல் பிளானோட திவாகரும் வந்து வெளியில வந்து இட்ஸ் நாட் லைக். ஆக்சுவலா ஒரு நேரத்துல திவாகர் வந்து வாயை திறந்தே சொல்லியிருப்பாரு, இந்த கமருதீனை கூட ஐயோ அப்படின்லாம் சொல்லிட்டு வேற பாரு கேட்கறதா இல்ல, யோ எனக்கு நீ ஒரு லெப்ட்னா அந்த பக்கம் ஒரு ரைட் தேவையா அப்படின்ற மாதிரிதான் வச்சிருந்த ஒரு ஆளு. இன்னைக்கு என்னன்னா தலைவன் ரம்யா கிட்ட நான் புலம்பும் போது கேட்டுக்க மட்டும்தான் நீ எனக்கு அட்வைஸ் தான் நீ சொல்ற வச்சுக்க கூடாது. இல்ல அந்த பொண்ணு சிரிச்சுட்டு சரி இந்த வாரத்துல நான் உன்கிட்டயே ஒரு கண்டென்ட் பண்ணிட்டேன், வெளில போறதா இருந்தா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாரு போயிடுச்சு. ஆனா மேட்டர் இதுதான் என்னன்னா, இந்த ட்ரையாங்கிள் லவ் இருக்குல்ல, இந்த ட்ரையாங்கிள் லவ் அதெல்லாம் கிடையாது.
அரோராக்கு கமருதீன் வந்து பாரு கிட்ட டிராவல் ஆகணும். ஆனா எப்படின்னா, என்னால இந்த பிரிச்சு விட்டேன், கிரிச்சு விட்டேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆனா பாரு கிட்ட போய் நீ என்னுடைய கணக்குல தான் இருக்கேன்ற அந்த ஆங்கிள் டிராவல் ஆகணும்னு அரோரா ஒரு கேம் பிளே ட்ரை பண்றாங்க. பாரு, ஓகே ஓ நீ நீ அப்படியா? எனக்கு இப்போதைக்கு நீ இல்லாம போற டிராவல் ஏன்னா நடுவுல உன்னையும் என்னையும் கனெக்ட் பண்ணிருக்கு. ஸோ அதுக்காக கேப் விடுறேன். ஆனா நான் எப்ப ம் கூப்பிட்டாலும் நீ என்கிட்ட வந்துருவேன்றதுக்கு எனக்கு உன்னை எப்படி கூப்பிடணும்னு தெரியும். அதனால கோ, என்ஜாய், ஹேவ் ஃபன். எனக்கு ஒரே ஒரு நேரத்துல மட்டும் தான் காண்டு வரும். நான் ப்ரோமோல வராம நீ வந்தா மட்டும் தான் காண்டு வரும். மத்தபடி நீ எங்க வேணாலும் போ. யார் கூட வேணாலும் போ. ஐ டோன்ட் கேர். ஏன்னா இப்ப நீ எனக்கு குத்தியே மொக்க எத்தனை அது நான் சொன்னேன்ல. நான் நேத்து கூட சொன்னேனா இல்லையா? இந்த எத்தனாவது புருஷன்னு வேற எவன் கேட்டிருந்தாலும் இந்த பொண்ணுக்கு ஃபன்னு தான். ஆனா இவன் கேட்டா மட்டும் அந்த பொண்ணுக்கு ஃபன்னா தெரியாது. அப்படின்னு. ஏன்னா இந்த பையன் அந்த பொண்ணுகிட்ட எப்படி இருந்தான்றத அசஸ் பண்ணி சொல்லும் பொழுது, இந்த பொண்ணு தனக்கே செல்ஃப் டவுட் வந்து தான் இத கேக்குது. இவன் ஏன் என்னைய பார்த்து இது சொல்றான்? அதனால தான் இந்த பொண்ணு இன்னைக்கு இந்த இந்த கன்டென்ட்ட டிராவல் பண்ணிட்டு இருக்கு. இத ஒரு பாயிண்ட்டா வச்சு.